தற்போதைய செய்தி. செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தற்போது ஆஜராகி கையெழுத்திட்டு சென்றிருக்கிறார். தாவேக்க எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் காலை மாலை என இரு வேளைகளிலும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வந்து ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று 3வது தினமாக முன்ஜாமீன் நிபந்தனையின்படி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகி இருக்கிறார். அவரது சகோதரர் அசோக்குமார் இன்று ஆஜராகவில்லை. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க கேட்கலாம். சுப்பிரமணியன், விவரம் சொல்லலாம். தாவேக்க எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் நிபந்தனை அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகிய 2 பேருமே முன்ஜாமீன் பெற்றனர். அந்த முன்ஜாமீன் அடிப்படையில் 15 நாட்கள் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் விசாரணை அதிகாரி முன் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. காலை மற்றும் மாலை ஆகிய 2 வேளைகளிலும் கையெழுத்திட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கடந்த சனிக்கிழமை முதல் செந்தில் பாலாஜி விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி கையெழுத்திட்டு வருகிறார். இன்று 3வது நாளாக அவர் கையெழுத்திட்டு இருக்கிறார். திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் விசாரணை அதிகாரி முன்பு தற்போது அவர் ஆஜராகி இருக்கிறார். அசோக்குமார் முன்ஜாமீன் பெற்ற அடிப்படையில் அவர் இதுவரை ஷூரிட்டி நீதிமன்றத்தை தாக்கல் செய்யவில்லை. அதன் அடிப்படையில் இந்த வழக்கில் இதுவரை கையெழுத்திடவில்லை. கரூரில் வருமான வரித்துறை அதிகாரி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட வழக்கில் மட்டுமே ஆஜராகி கையெழுத்திட்டு வருகிறார். அதன் அடிப்படையில் இன்று அசோக்குமார் காவல் நிலையத்தில் ஆஜராகவில்லை. முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஷூரிட்டி தாக்கல் செய்வதற்காக அசோக்குமார் நீதிமன்றம் சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் இன்று ஆஜராகவில்லை. செந்தில் பாலாஜி தனது வழக்கறிஞருடன் காவல் நிலையத்தில் சற்று நேரத்திற்கு முன்பாக ஆஜராகி இருக்கிறார். விசாரணை அதிகாரி முன்பு கையெழுத்திட்டு வருகிறார். மேலும் விசாரணை என்பது நடத்தப்பட்டது. சுமார் 7 மணி நேரம், 2 நாட்கள் மட்டும் 7 மணி நேரத்திற்கு மேல் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய தொடர்பாகவும் பணப்பட்டுவாடா தொடர்பாகவும் அதே போல விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.